பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட அரங்கத்திற்கு நடக்கும். 5 கோவிலானும் பாலமுரளிவர்மனும் பேசினதுக்கு அப்புறம் யாருமே பேச முடியாதுதான் உண்மை. தலைப்புல இருக்க பிரபாகரன்ல இருந்து கடைசியில் வர லோகியாஸ் பேர் வரைக்கும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போனா என்ன செய்யற? அதிர்ச்சியில மொத்த மேடை உட்கார்ந்து இருக்கும் போது எஸ்கேப் ஆன ஒரே ஒரு ஆள் ஸ்டான்லி மட்டும்தான். நான் இன்னைக்கு அவர் இயக்குனர் லோகியாஸ் அவர்கள் சொன்ன போதில் வேறு ஒரு நிகழ்ச்சி மதுரையில் இருந்துச்சு. அதனால் அவர் கேட்ட உடனே அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சி கலந்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. அப்புறம் நேற்று திரு ஜன்னாதன் அவர்களிடமும் திரு அமீர் அவர்களிடம் பேசிக்கொண்டு போது நாளைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் நாளைக்கு போகலை, என்னோடய நிகழ்ச்சி மாறிடுச்சு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் அமீர் சொன்னார், இன்னைக்கு காலையில் தான் போய் ஒரு உலக திரைப்பட விழாவை தொடங்கி வச்சுட்டு வந்தேன். அவன் நீங்கள் மதுரையில் இருக்கேன், நீங்கள் இல்லை முந்தா நாள் நந்தனம் ஆடியோ ரிலீஸ், அதுக்காக வந்துட்டேன். சரி, அதுக்கு முதல் நாள் மதுரை ஒரு நிகழ்ச்சினார். எனக்கு வாரத்தில் மாதத்தில் ஒரு நாள் போகிறதுக்கே ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு போய் என்ன பேசுவது, என்ன செய்வது, எதையாவது ஒன்று சொல்லணுமே, அது தொடர்பான ஏதோ ஒரு செய்தி தெரியணுமே தடுமாறும் பொழுது அமீர் ஜன்னாதன் போன்றவரெல்லாம் வரிசையாக தேன்கூடு, நந்தனம், உலக திரைப்பட விழான்னு தினசரி ஒரு நிகழ்ச்சிக்கு அட்டன் பண்ணுறது இது என்னவா அது சாத்தியப்படுது? எப்போ இவர்களெல்லாம் வேலை செய்கிறார்கள், எப்பொழுது படம் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ அடுத்த படத்தை ஜன்னாதன் ஆரம்பிப்பாருன்னு எனக்கு புரியாத குழப்பத்துக்கு வந்துடுது. அது இப்போ சில நிகழ்ச்சிகள் நம்ம கள்ளத்துப்பாக்கி போல் மாலை இருந்தால் காலை மாலை 2 வேளை மருந்து சாப்பிட்ற மாதிரி நிகழ்ச்சி அட்டன் பண்ணுவதே வேலையாக இருக்கும்னு நம்புறேன். அதனால அவர்களெல்லாம் இருக்கும் பொழுது இவர்களுக்கு இடையே நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு ரொம்ப எளிதானதான். காரணம், நான் மாதத்துக்கு 1 தான் கணக்கு வச்சுருக்கேன். கள்ளத்துப்பாக்கி என்பது பூடகமாகவே வேறு விஷயங்கள் பேசுகிறோம். அந்த கள்ளத்துப்பாக்கி இத்தனை பெரிய கவனம் பெற்றதும், இந்த இயக்குனர் நிர்வாக குழு கூட்டி எல்லாரையும் இயக்குனர் சங்கத்தின் நிர்வாக குழு கூட்டுவதும் எல்லாவற்றிலும் ஒரு அரசியல் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். காரணம், மனுஷ பைய செய்கிற எல்லா வேலையும் அரசியல் இருக்குது. பொண்டாட்டி வைக்கிற இட்லியை நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அரசியல் இருக்குல்ல. அது என்ன, அது வெளிப்படையாக பேசுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன, துப்பாக்கி கவுன்சில் படமா, தயாரிப்பாளர் கவுன்சில் படமா, கள்ள துப்பாக்கி இயக்குனர் படம் சொல்ல விரும்பியிருப்பார் லோகியாஸ் நினைக்கிறேன். இல்லாட்டா எங்க திடீர்னு நிர்வாக குழு மொத்த பேரையும் கூப்பிட்டு என்ன நிகழ்ச்சி நடத்தி என்ன இருக்கு? ஆனாலும் இது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். இன்னொன்று, நம்ம துப்பாக்கியால் தான் கள்ள துப்பாக்கியோட பெரிய பரபரப்பு அடைந்தது என்பதை நான் மறுக்க முடியாது. எப்பொழுதும் அப்படி ஒரு மாபெரும் விஷயங்களை லேசா பெரட்டுவதற்கு அல்லது நிறுத்துவதற்கு அல்லது திரும்பி பார்க்க வைப்பதற்கு மிகச் சிறிய விஷயங்களே வாழ்நாளில் சரித்திரத்தில் நடக்கிறது. அதுக்கு நீங்கள் ஒரு 80 ஆண்டு காலம் பின்னோக்கி போனீங்கன்னா, இந்திய காங்கிரஸ் கமிட்டி அது சுதந்திர போராட்டத்துக்கு போகிற காங்கிரஸ் கமிட்டி காந்தி தலைமையில், அப்படி எல்லோரும் காந்தியினுடைய வழி ஒற்றி காந்தி தான் தலைவன்னு நம்பி, காந்திக்கு மாறா ஒன்றுமே இந்த தேசத்தில் இல்லை, காந்திக்கு எதிராக யாரும் பேச முடியாது, காந்தி சொன்னது தான் அப்படின்னு தேசமே நம்பிய பொழுது காங்கிரஸ் கமிட்டியில் என்னவா இருந்திருக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்போ காங்கிரஸ் கமிட்டியுடைய தேர்தல் நடந்துச்சு. காந்தி யாரை கை காமிக்கிறாரோ அவர் தான் வெல்ல முடியும், காந்தி சொல்பவர் தான் தலைவராக முடியும். அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் காந்தியை ஒரு கணம் நின்று திரும்பி பார்க்க வச்சால் சுபாஷ் சந்திர போஸ். அதுவரை இந்திய போராட்ட வரலாறுல சுபாஷ் சந்திர போஸ் கவனத்திலே வரல, யாருடைய கவனத்துக்கும் வரல. முதல்ல காந்தியினுடைய வேட்பாளரை எதிர்த்து ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க, யார் அவங்கிறதான் எல்லாருடைய கேள்வியாக இருந்துச்சு. காந்தி எதிர்த்து காந்தி ஒரு ஆளை கை காமிச்சிருக்காரு, ரெட்டியை. அந்த ரெட்டியை எதிர்த்து நிற்கிறாரு சுபாஷ் சந்திர போஸ். அப்பதான் சுபாஷ் சந்திர போஸை கவனத்துக்கு வர்றாரு. அது எப்படி காந்தி நிப்பாட்டினால எதிர்த்து எப்படி அவர் நிற்க முடியுங்கிற கேள்வி சுபாஷ் சந்திர போஸ் இல்லை நான் நிற்பேன்னு நின்னாரு. நின்னவர் அந்த காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் வென்றாருங்கிறதான் சரித்திரம். அரசியலில் முதலில் காந்தி தோல்வியை தழுவியது சுபாஷ் சந்திர போஸ். அப்புறம் காங்கிரஸ் கமிட்டி தலைவரானதுக்கப்புறம் செயற்குழு உறுப்பினர்கள் இதர நிர்வாக குழுவுடைய செயல்பாடுகள் பிடிக்கல சுபாஷ் சந்திர போஸுக்கு. அப்புறம் இந்த பதவியை தூக்கி எறிஞ்சார், வெளியே போனாருங்கிறது வரலாற்றின் அடுத்த கட்டம். ஆனால் அப்படி எப்பொழுதும் மிகச்சிறந்த மிகப்பெரிய யாரும் தடை சொல்ல முடியாது, யாரும் நிறுத்த முடியாதுங்கிற ஆட்களை எல்லாம் நிறுத்திய ஆட்கள் ரொம்ப சிறிய ஆட்கள் தான், கள்ள துப்பாக்கி போல. சரி, இப்போ இந்த படம் இவ்வளவு கவனம் பெற்றுச்சு, இவ்வளவு பேர் இவ்வளவு பரபரப்பானுச்சு, இவ்வளவு பரபரப்பு ஆயிருக்கத்தான் வேணுமா அப்படின்னு ஒன்று இருக்கு. ஜன்னாதன் அவர்களோட அமீர் நான் நீண்ட நாள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஜன்னாதனுக்கு ஒரு எளிய தீர்வு வச்சுருந்தார். இந்த தலைப்பு பதிகிறது எப்போ பார்த்தாலும் ஒரு பெரிய துன்பமாக இருக்குது. ஒன்று ஏற்கனவே இருக்குது தலைப்பு,
அல்லது நம்ம சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தலைப்பை யாராவது போய் பதிஞ்சிடறான். நம்ம போய் ஏதாவது ஒரு இடத்துல சொல்கிறோம், 3 இடத்துல தலைப்பதிலாம் சொல்லிட்டு வந்துடுற மாதிரி ஜனநாதன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் எழுதி அது ஒரு 3 மாதமாக அவர் வேலையை செஞ்சு நான் அவரை தான் கிடைஞ்சிக்கிட்டேன். நான் நீங்கள் எப்படி பொது வேலையே பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வேலை பார்ப்பீங்க, இதுவெல்லாம் அவங்களுக்கு புரியாதவங்களுக்கு உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களேன்னு. அது வெறுமனே ரொம்ப எளிமையாக ஒரு சாதாரண சாஃப்ட்வேரில் அதை வந்து வழி பண்ணி ஜனநாதன் அவர்கள் வச்சுருக்காரு. அது என்னென்னா வெறுமனை பேர் பதிய போனோம்னா பதிய போன இடத்துல பேர் அடித்தோம்னா என்ன பேர் அடிக்கிறோமோ அதை ஒட்டி இருக்க பேரெல்லாம் வந்துடும். இன்னைக்கு சுலபம் தானே, அது கம்ப்யூட்டரின் விளைவால் அது ரொம்ப சுலபம். இன்னமும் நம்ம உட்காந்து பேரில் சித்திரகுப்த மாதிரி தான் கணக்கு எழுதுவோம்னா எப்போ முடிஞ்சு தீரும் இந்த பாவ கணக்குன்னு தெரியல எனக்கு. அது வந்து இவ்வளவு சுலபமாக இருக்குது. ஜனநாதன் போன்றவர்களை வந்து தொடர்ந்து இந்த திரைத்துறையினர் பயன்படுத்தி கொண்டு அவரை மேலும் 1 வருஷம் கழித்து படம் பண்ணாலும் பரவாயில்ல. அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் தான் செய்யணும்னு நான் விரும்புகிறேன். இந்த படம் பார்த்த வகையில் 5 கோவிலான் போல மனமகிழ்ந்து பாராட்டம் நினைச்சாலும் இந்த படத்தில் லோகி வச்சிருக்காருங்க 5Dயில் பண்ண படம் கேமரா ரெட் ஒன்று. அதாவது இந்த டிஜிட்டல் கேமரா வந்ததில் வந்து நலன் என்னென்னா கருவி வந்து படைப்பாளியின் கைவசப்பட்டுருது. அதை சொல்லித்தானே ரொம்ப நாள் பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. இல்லை சார் அதெல்லாம் வராது சார், நீங்கள் பார்க்காதீங்க சார் வியூ பாயிண்டரில், அதெல்லாம் தெரியாது சார் உங்களுக்கு, ஐயோ அதை பார்த்து தொடாதீங்க அது விழுந்துட போகுது, இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருந்தவன் கையில் வந்து ஒரு கருவி வந்து கிடைக்கிறது இல்லை. அதுதான் வந்து எல்லா படங்களையும் இன்னைக்கு சாத்தியமாக்குது. இதில் எதுவெல்லாம் முத்து எதுவெல்லாம் சிப்பின்னு தெரியாது. அவ்வளவு முத்தையும் அவ்வளவு சிப்பியவும் கண்டுகொள்கிற மிதக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இந்த படத்தோடைய காட்சிகளை பார்த்தோன்னு அதான் தோணுச்சு, ஆகா இப்போ எல்லாத்தையும் கிடச்சிருச்சு, இப்போ உலகத்துக்கு ஒன்று தெரிய போகுது, வாத்தியன் கருவியில் இல்லை வாசிக்கிறவன் கையில் இருக்குங்கிற உலகத்துக்கு தெரிய போகுது. அப்படி இந்த கருவியின் காரணமாக எதுவாக இருந்தாலும் வாசிப்பு பிரமாதமாக இருந்து இந்த படம் பெருவெற்றி அடையணும்னு லோகியாசு உள்ளிட்ட குழுவினையும் தயாரிப்புகளையும் வாழ்த்துக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி.